படார் படார் என காவல் நிலையத்தில் உடைக்கப்பட்ட பாட்டில்கள். நான் அந்த மாதிரி ஆள் இல்ல மேடம், தயவு செஞ்சு நம்புங்க கத்தி கூச்சல் போட்ட நபர். வளைகாப்பு முடித்த கையோடு காவல் நிலையத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட தம்பதிகள். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பக்கத்துல சென்னை சமுத்திரம் பகுதியை சேர்ந்த கேசவன் அப்படிங்கிறவரு மனைவி சத்யாவோட வசிச்சிட்டு இருக்காரு. இவங்களுக்கு வளைகாப்பு விழாவானது ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில வளைகாப்பு விழாவுக்காக வந்த உறவினர்களுக்கு சத்யாவோட சித்தப்பாவான சேகர் செங்கத்துல இருக்கக்கூடிய அரசு மதுபான கடையில சுமார் 50 மது பாட்டில்களை வாங்கினதாக கூறப்படுது. அங்க கண்காணிப்புல இருக்கக்கூடிய மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்துறையினர் சேகரை பிடிச்சு காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு வந்ததா சொல்லப்படுது. விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட சத்யாவும் தன்னோட கணவரோட சேர்ந்து வளைகாப்ப முடிச்சிட்டு நேரா காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. வீட்டு விசேஷத்துக்காக வாங்கணுமே தவிர இதை விற்கிற நோக்கம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி முறையிட்டும் ரொம்பவும் கெஞ்சி பார்த்திருக்காங்க. ஆனா ஆய்வாளர் அதை ஏற்க மறுத்ததா கூறப்படுது. ஆத்திரமடைந்த தம்பதியினர் காவல் நிலையத்தின் உள்ளேயே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதனால காவல் நிலையத்தில் பதற்றமும் அதிகரிச்சிருக்கு. தகவல் தெரிஞ்சுக்கிட்டு சம்பவ இடத்திற்கு வந்த செங்கம் சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட தம்பதியினர்கிட்ட பேசியிருக்காங்க. சட்டத்தின் கீழே சேகர் மேல வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. வளைகாப்பு விழாவின் போது நடந்த இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு.